உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களல்ல ஒன்ன அப்படின்னு இந்த ஒரு வசனத்துக்கு ஏற்பா போலயே தமிழ்நாட்டிலேயே சிவில் நீதிபதியாகக்கூடிய முதல் பழங்குடியின பெண் அப்படின்ற பெருமையை இந்த ஒரு பெண் தட்டி சென்றிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு தான் பல பிரபலங்களும் பல அரசியல் தலைவர்களும் தொடர்ந்து வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாது மலைப்பகுதியை சேர்ந்தவங்க தான் ஸ்ரீபதி. ஏழ்மை குடும்ப பின்னணியில பிறந்தாலும் வளர்ந்தாலும் ஸ்ரீபதி கல்வியினுடைய முக்கியத்துவம் கருதி வறுமையிலுமே போராடி கல்வி கற்று பிஏபிஎல் சட்டப்படிப்பையும் முடித்திருக்காங்க. சட்டப்படிப்பு படிக்கும் பொழுதே ஸ்ரீபதிக்கு திருமணமான நிலையில தான் குழந்தை ஒன்றும் இருக்கு. இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு டிஎன்பிசி சிவில் நீதிபதி தேர்வும் நடைபெற்றிருக்கு. இந்த சமயம் ஸ்ரீபதி கருவுற்ற நிலையில தான் தேர்வு தேதியும் பிரசவ தேதியும் ஒரே நாள்லயுமே வந்திருக்கு. ஆனா ஸ்ரீபதிக்கு தேர்வுக்கு ஒரு நாள் முன்பே பிரசவமாகி குழந்தை பிறந்ததுனால இருப்பினும் பிரசவமான 2வது நாளே தன்னுடைய கணவர் உதவியுடன் சென்னைக்கு கார்ல வந்து சிவில் நீதிபதி தேர்வையும் எழுதியிருக்காங்க. அதுல தேர்ச்சி பெற்று தமிழ்நாட்டினுடைய முதல் பழங்குடியின பெண் சிவில் நீதிபதியாகவும் தேர்வாகி சாதனையும் படைத்திருக்காங்க. இந்த நிலையில தான் பலரும் வந்து தொடர்ந்து இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல பிரபலங்களும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சமூக நீதி என்ற சொல்ல உச்சரிக்க கூட மனமில்லாமல் தமிழ்நாட்டில் வளைய வரும் சிலருக்கு ஸ்ரீபதி போன்றோரின் வெற்றி தான் தமிழ்நாட்டு தரும் பதில் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவங்களை பெருமையாகவும் பேசியிருக்காரு. இவங்களுக்கு பலரும் வந்து இணையத்தில் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட வாழ்த்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.